எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான முருங்கைக்கீரை சாம்பார். அதிக சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறது பார்க்கலாமா? துவரம்பருப்பு தேவையான அளவை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு 3 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு 2 விசில் விடுங்க. போதும், பருப்பு வெந்து வந்துடும். இப்போ முருங்கைக்கீரை நான் அந்த இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரியல் பண்ணுறதை விட இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த முருங்கைக்கீரை சாம்பார். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்காக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் தூள். இதுதான் நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு 2 விசில் வச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா மத்தி இருந்ததுன்னா மசிச்சு விட்ருங்க பருப்பை. அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. சமையலுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்தும் போது உடம்புக்கும் நல்லது, நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுவும் சாம்பார் அப்படின்னாலே இந்த சின்ன வெங்காயம் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி வீட்டில் எல்லாருமே முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சு தரது சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இந்த தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா தக்காளி குழஞ்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் புளி இதெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை. அதனால் தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் வாசனைக்காக சீரகம் சேர்த்துக்கிறேன். பொதுவாகவே நான் செய்கிற எல்லா சமையலுக்குமே சீரகம் சேர்த்துக்குவேன். சீரகம் சேர்க்குறனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொரியல், குழம்பு எல்லாத்துக்குமே தாளிக்கும் போது சீரகம் சேர்த்துக்குவேன். இப்போ வேக வச்சுருக்க பருப்பை இந்த இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க அந்த துவரம்பருப்பை இதில் சேர்த்துட்டு, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த குக்கர் இதை நல்லா கழுவிட்டு அந்த பருப்பு தண்ணியும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கணும் இல்லையா? முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் ரொம்ப கெட்டியாயிரும். அதுக்காக தான் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் தூள் நம்ம சேர்த்து இந்த முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க, பெரியவங்க இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தூள் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு சிலர் குழம்பு தூள் சேர்ப்பாங்க. அது சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு இந்த பொடி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் சாம்பார் அந்த பருப்பை. ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை சேர்த்த உடனே ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறக்கிடணும். அதுக்காக தான். ரொம்ப கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை கடுத்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம நல்லா தண்ணி சேர்த்துட்டு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உடம்புக்கு அதிக சத்துக்கள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. இரும்புச்சத்து, உடம்புல ரத்த சோகை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முருங்கைக்கீரை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியுமே சூப்பாக கூட ரெடி பண்ணி குடிக்கலாம். முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ரொம்ப தண்ணியாகவும் வச்சிடாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கரெக்டான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பருப்பை நல்லா கொதிக்க விட்டுருங்க. பருப்பு நல்லா மசிச்சு விட்ருங்க. பருப்பு மத்து வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கொதி வரும்போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு கொதி வந்தாலே போதும். அந்த பொடி வாசனை போயிருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும்போது நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்கீரை வெந்தது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முருங்கைக்கீரை வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்னைய கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக முருங்கைக்கீரை சேர்க்க வேணாம். சரிங்களா? ஓரளவுக்கு மீடியமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் அதிகமான ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அதிக அளவில் பருப்பு சேர்த்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொரியல் செய்கிறத விட இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வேணானே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதில் பருப்பு சேர்க்கும் போது அதோட சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் ரொம்ப டேஸ்டியான
முருங்கைக்கீரை சாம்பார் உங்கள் வீட்டில் அடிக்கடி நீங்கள் வந்து செய்வீங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம இதுக்கு வந்து புளியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. புளிப்பு சுவைக்காக தக்காளி வந்து சேர்த்துருக்கோம். அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் கீரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை வந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்து வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு முருங்கைக்கீரை வந்து ரெடி ஆயிரும். சரிங்களா? இதுக்கு வந்து பாசிப்பருப்பு சேர்க்குறத விட துவரம்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனைக்காக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா கீரையுமே வச்சு செய்யலாம். இந்த சாம்பார் வந்து எந்த கீரைனாலும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் முருங்கைக்கீரையில் செய்கிறது அதிக சுவையை வந்து தரும். இறக்க போகும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம சமையலில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வலுவை தரும். ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது நெய் வேணும்னாலும் நெய் சேர்த்துக்கலாம். இன்னுமே அது சுவையாக இருக்கும். நான் இப்போ நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். சாப்பிடும்போது பசங்களுக்காக நெய் விட்டு இந்த முருங்கைக்கீரை சாம்பார் வந்து சேர்த்துக்குவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் முருங்கைக்கீரை வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் நம்ம இறக்க போகும்போது ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சூடு இருந்தது அப்படின்னா அந்த முருங்கைக்கீரை வந்து கடுக்க ஆரம்பிச்சிரும். அந்த டேஸ்ட்டு வந்து மாறிடும். அதுக்காக தான் இறக்க போகும்போது லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவு, சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. 10 நிமிஷத்தில் உங்களுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்களுக்கும் முருங்கைக்கீரை கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மீண்டும் சந்திப்போம். முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கும் போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். சாப்பிடும்போது நெய் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் வந்து செஞ்சு பாருங்கள். சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து இந்த சாம்பாரை வந்து செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.